Advertised for senior citizens. தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. பிரபல சமையல் கலைஞரும் நடிகருமான மாதம்பட்டி ரங்கராஜ் 2வது திருமணம் செய்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவையைச் சேர்ந்த மாதம்பட்டி ரங்கராஜ் முன்னணி சமையல் கலைஞராக வலம் வருகிறார். தமிழகம் மட்டுமின்றி இந்திய அளவிலும் வெளிநாடுகளிலும் கூட ஆர்டர் எடுத்து சமைத்து கொடுக்கிறார். சென்னையில் நடிகர் நடிகைகள் பெரிய பெரிய அரசியல்வாதிகளின் இல்ல விழாக்களில் பெரும்பாலும் இவரது சமையல்தான். பிரதமர் மோடி, முதல்வர் ஸ்டாலினும் கூட இவரது சமையலை ருசித்து சாப்பிட்டிருக்கின்றனர். இவர் சமையல் செய்யும் வீடியோவை பார்ப்பதற்கென்றே சோசியல் மீடியாவில் பெரிய கூட்டம் இருக்கிறது. நடிப்பிலும் ஆர்வம் கொண்ட மாதம்பட்டி ரங்கராஜ் மெகந்தி சர்க்கஸ் என்ற படத்தில் கதாநாயகனாக நடித்தார். இந்த படம் ஓரளவு வரவேற்பை பெற்றதை தொடர்ந்து கேசினோ, மிஸ் மெக்கி, பென்குயின் உள்ளிட்ட படங்களிலும் முக்கிய வேடங்களில் நடித்தார். இவர் நடுவராக செயல்படும் குக் வித் கோமாளி டிவி ஷோ மிகவும் பிரபலமாக இருக்கிறது. இப்படி சமையல் கலைஞர், நடிகர், டிவி பிரபலம் என பல முகம் கொண்ட மாதம்பட்டி ரங்கராஜ் ஏற்கனவே திருமணமானவர். ஸ்ருதி என்ற மனைவியும் 2 மகன்களும் உள்ளனர். இந்த நிலையில்தான் ரங்கராஜும் ஜாய் கிறிசில்டா என்ற பிரபல ஆடை வடிவமைப்பாளரும் திருமணம் செய்து கொண்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த திருமணத்தை ஜாய் கிறிசில்டா உறுதி செய்துள்ளார். அது மட்டுமல்ல, அவர் இப்போது 6 மாத கர்ப்பிணியாகவும் இருக்கிறார். 2 பேரும் கோயிலில் திருமணம் செய்து கொண்ட போட்டோவை ஜாய் வெளியிட்டு பரபரப்பை பற்ற வைத்தார். இன்னொரு போட்டோவில் பேபி லோடிங் 2025 என்ற தான் கர்ப்பமாக இருக்கும் விஷயத்தையும் அறிவித்தார். கர்ப்பமாக இருக்கிறேன், 6 மாத கர்ப்பம் என்றும் அந்த சோசியல் மீடியா பதிவில் அவர் கூறியுள்ளார். சமீபத்தில் தான் மாதம்பட்டி ரங்கராஜ், ஜாய் கிறிசில்டா திருமணம் நடந்திருக்கிறது. நெருக்கமான வட்டத்தில் இருப்பவர்களை மட்டும் அழைத்து சிம்பிளாக திருமணத்தை நடத்தி இருக்கின்றனர். ஜாய் கிறிசில்டா முதலில் உதவி இயக்குநராக இருந்தார். பின்னர் ஆடை வடிவமைப்பாளராக மாறினார். ஜில்லா படத்துக்கு ஆடை வடிவமைப்பாளராக செயல்பட்டதன் மூலம் பிரபலமடைந்தார். அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் குவிந்தன. இது அல்லாமல் தனியாகவும் நிறுவனம் நடத்தி வருகிறார். ஜாய் ஏற்கனவே திருமணமானவர். இயக்குநர் ஒருவரை திருமணம் செய்திருந்தார். பின்னர் அவரை விவாகரத்து செய்துவிட்டார். இந்த நிலையில்தான் மாதம்பட்டி ரங்கராஜை காதலித்து திருமணம் செய்திருக்கிறார். மாதம்பட்டி ரங்கராஜ், ஜாய் கிறிசில்டா ஜோடிக்கு பலரும் வாழ்த்து தெரிவித்து வரும் நிலையில் விமர்சனங்களும் எழுந்திருக்கின்றன. அதாவது, முதல் மனைவி ஸ்ருதியை விவாகரத்து செய்யாமலேயே மாதம்பட்டி ரங்கராஜ் 2வது திருமணம் செய்துவிட்டார் என்று பலரும் சாடி வருகின்றனர். அதே நேரம் தனது 2வது திருமணம் பற்றி மாதம்பட்டி ரங்கராஜ் எதுவும் சொல்லவில்லை. ஸ்ருதியும் மௌனமாகவே இருக்கிறார். இவர்களிடையே விவாகரத்து நடந்ததா இல்லையா என்பது பற்றி எந்த அதிகாரப்பூர்வ தகவலும் இப்போது வரை வெளியே வரவில்லை. ரங்கராஜின் முதல் மனைவி ஸ்ருதி ஒரு வக்கீல். அவரது சோசியல் மீடியா பக்கத்தில் மாதம்பட்டி ரங்கராஜின் மனைவி என்றே இப்போது வரை குறிப்பிட்டுள்ளார். 2வது மனைவி ஜாய் கிறிசில்டாவும் தனது சோசியல் மீடியா பக்கத்தில் மாதம்பட்டி ரங்கராஜின் மனைவி என்று எழுதியிருப்பது குறிப்பிடத்தக்கது.